ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிரிப்டோ பிக் பேன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நாம் வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெரிஃபை அந்த இதெல்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த மார்க் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம், அதாவது வீடியோ கீழே நான் இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் மேலே அந்த 3 டாட்டு நீங்கள் 3 கோடு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். சரிங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? உங்களோட இன்டர்ஃபேஸு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே கொடுத்த பாஸ்வேர்டு அதே கொடுத்துக்கோங்க. இங்கே ஆல்ரெடி சக்ஸஸ்ன்னு வந்ததுனால இதை சக்ஸஸ் இருக்கு. சக்ஸஸ்ன்னு வந்திருக்கும். கீழே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். அதனால் நான் லாகின் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? லாகின் கொடுத்துட்டு நான் மேலே கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணனால நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் ஹியூமன் இருக்குது, அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன யூஸ்ன்றது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிக்சர் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மேட் ஹியூமன். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிக்சர் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் ஆகுது. உங்களுக்கு அந்த இது எனக்கு தெரியுது. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒரு சில வெப்சைட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் 1 or 2 இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் லாகின் கொடுக்குறேன். சரிங்களா? லாகின் கொடுத்ததும் எனக்கு பேஜ் எனக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் எப்படி மெசேஜ் வரும்ன்றது தெரியாது. இப்போ எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுது. ப்ளீஸ் கன்ஃபார்ம், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் மெயில் அட்ரஸ் டு பி ஏபிள் டு வித்ரா ரீசெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரீசெண்ட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு மெயிலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மெயிலுக்குள்ளே போங்க. உங்கள் மெயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஸ்பேமில் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நான் அதை கிளிக் பண்ணேன்னா அது இல்லை. பட் ஆனால் எனக்கு 2 மெசேஜ் வந்துருக்கு. இது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்திருக்கும்.
அந்த மெசேஜ் அது இல்லாமல் நான் சென்டர் கொடுத்ததுனால இது ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலுக்கு ஸ்பேமுக்கு மெசேஜ் வரும். தயவு செஞ்சு அதுக்கு போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ரால் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் வராமல் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தலாம். மேலே டேஷ்போர்டு இருக்கு. சரிங்களா? ஒரே நிமிஷம். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதுனா, இதில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இது கொடுத்துருக்காங்க. டெய்லி சேலஞ்சுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸட்டு கிளைம், நம்ம எத்தனை காயின் கிளைம் பண்ணுறோம், அதாவது அதை பற்றின ஒரு ஃபுல் இதாக கொடுத்துருக்காங்க. இதில் வியூ ஆட்ஸ் வியூ ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிடிசி 40 காயின்ஸு, நீங்கள் 40 காயின் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் டெலிகிராம் சேனலும் இருக்குது. இதில் டெலிகிராம் சேனலும் இருக்குது. டெலிகிராம் சப்போர்ட், அதாவது கஸ்டமர் கேர் சர்வீஸும் நமக்கு இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கே ரெஃபரல்னு இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெஃபர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரிப்டோ பிக் பேன்ற ரெஃபரல் லிங்க் இருக்குது. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டென்ட் தேவைப்படாது, டெய்லி சேலஞ்சுன்னு இருக்கும். சரிங்களா? சரி, எனக்கு இந்த மாதிரி டெய்லி சேலஞ்சுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் என்னென்ன இருக்குதுன்னா, நீங்கள் அதாவது ஒரு 30 இதில் 30 ஃபாகட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இது கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கம்ப்ளீட் 30 காயின்ஸ். சரிங்களா? கம்ப்ளீட் 100 காயின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? அடுத்து 200 கிளைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதே சேம் 300 காயின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ காயின்ஸ், அதாவது நம்ம என்னென்ன காயின்ஸ் எவ்வளோ நம்ம கிளைம் பண்ணுறோமோ, இல்லை 30 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் கிடைக்கும். 100 கிளைம் முடிச்சுட்டு இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அடுத்தது 200 ஃபாசட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு 150 காயின்ஸ் உங்களுக்கு, அதாவது சேலஞ்ச் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆட் ஆயிரும். அடுத்தது கம்ப்ளீட்டு 300 ஃபாசட்டு, அதாவது 300 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 250 காயின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். 10 பிடிசி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு பிடிசி ஆட்ஸ் 10 பிடிசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 காயின்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் அதாவது இந்த சேலஞ்சுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாங்க. இது அதே 20 இது உங்களுக்கு ஷார்ட் லிங்க்ஸ்லாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிங்க்ஸு இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸு, அதாவது இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் அந்த இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே தான், நான் வேறு எதுவும் நான் சொல்லலை. சரிங்களா? நான் இதில் ஒரு இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு நான் முடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. சரிங்களா? அடுத்து வித்ட்ரால் ஆப்ஷன். சரிங்களா? இந்த வித்ட்ரால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காயின்ஸு நீங்கள் என்னென்ன காயின்ஸ் இருக்குன்றது பார்த்துக்கலாம். இதில் பிட்காயின், டார்ச் காயின், நீங்கள் பிட்காயினில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், டார்ச் காயினில் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டிஆர்எக்ஸ் காயினில், லைட் காயின், யூஎஸ்டிடி காயின், சொலனா காயின், மேக்டிக் காயின், எத்திரியம் காயின், பிஎம்பி, டான் காயின், அதாவது ட்ரான் காயின் வேறு, டான் காயின் வேறு. ஓகேங்களா? அந்த காயினும் இதில் இருக்குது. அண்டு கார்டனோன்ற காயினும் இருக்குது. ஸ்டெல்லர் காயின் இருக்குது. மொனேரோ இது நம்ம அடிஷ்னலாக பார்க்குறதுலாம் சி வேலெட்டில் பொருந்தக்கூடிய காயின்ஸு. சரிங்களா?
நமக்கு வந்து பேசட் பேவில் என்னென்ன காயின்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிக் காயின், டாட் காயின், ட்ரான் காயின், லைட் காயின், யூஎஸ்டி காயின், சொல்லணும் மேட்டிக் இருக்குது, எத்திரியம் இருக்குது, பிஎன்பி டான் காயின் உள்ள இருக்குது, கார்டனோ இருக்கான்னு தெரியல. மீதி வந்து இது லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து லாஸ்ட் உள்ள உங்களுக்கு ஃபேசட் மேனரோ அந்த இதெல்லாமே உங்களுக்கு ஃபேசட் பேவில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது ஃபேசட்டு. நம்ம இப்போ தான் நம்ம மெயின் இதுக்கு நம்ம வரோம். இந்த இடத்துல ஃபேசட்டுன்னு இருக்குது. சரிங்களா. இந்த ஃபேசட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் ஃபேசட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபேசட் நான் முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. சரிங்களா. இங்கே ரெடின்னு இருக்குது. ரெடி கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் ஆன்டிபாட் லிங்க் இன் த ஃபாலோயிங் ஆர்டர் 746ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதாவது நான் எனக்கு கொடுத்த ஆர்டர் படி நான் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 746 இந்த ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணணும். சரிங்களா. இங்கே அரேஞ்ச் மாற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம பண்ணக்கூடாது. இதில் வந்து ஹியூமன் ஸ்ட்ரக்சர்னால் எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த கோயில் அந்த மடம் தெரிஞ்சது. இந்த இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வெரிஃபை கொடுத்துக்கிறேன். சரிங்களா. வெரிஃபை கொடுத்துட்டேன்னா கலெக்ட் ரிவார்டு. ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு சில நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னா நிறைய விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்தது இதில் வந்து காயின்ஸ் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காயின்றதுனால உடனே இதாகிடும். சரிங்களா. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாசெட்னால் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளைம் கிடைக்கும். அதே சேம் தான். இந்த இடத்துல ஆன்டிபாட்டில்னு இருக்குது. ஆன்டிபாட்டில் 5 to 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ நான் இதை வந்து ஆன்டிபாட்டில் வைஸில் நான் மேக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறேன். 9ல் 4 போச்சுன்னா 5, 8ல் 6 போச்சுன்னா 2, 3ல் 3 1 கூட்டினா 4. சரிங்களா. அதே ஐஎம் ஹியூமன் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வேறு எதுவுமே இல்லை. இங்கே வெரிஃபை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். அண்டு கிளிக் யுவர் ரிவார்டு. சரிங்களா. கிளிக் யுவர் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 காயின்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரிங்களா. எனக்கு வந்து இந்த காயின் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீல் ஃபார்ச்சூன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது வந்து நீங்கள் கிளிக் ஒரே நிமிஷம். இது வந்து இதுக்கு நமக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஆன்டிபாட்டிக்கு இதில் கிளிக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. உங்களுக்கு வந்து லைவாக இது பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை. 6 5 1 இதை நான் கொடுத்துட்டேன்னா இந்த நட்ஸுன்ற இடத்துல ரெண்டு நட்ஸ் இருந்தால் 2 நட்ஸ் மேலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட் உங்களுக்கு வரும். சரிங்களா. அடுத்தது இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அதே 2 நட்ஸு கொடுத்துட்டு சரி இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை. நான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. அடுத்தது பிடிசி, அதாவது இது நம்ம வந்து பிடிசி ஆட்ஸு பார்க்கணும். சரிங்களா. ஒவ்வொரு ஆடுக்கும் இந்தந்த செகண்ட்ஸ் போகும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகாது எப்படின்றது காட்டுறேன். இங்கே வியூஸ்ன்ற ஆப்ஷனை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு நியூவான ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு ஓப்பன் ஆகும். சரிங்களா. நீங்கள் வந்து வருது வெப்சைட்டை ஓப்பன் பண்ணலான்னு தயவு செஞ்சு
ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில வெப்சைட்லாம் வந்து எப்படி என்னன்றது நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நட்ஸு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ட்ரிப்பு கொடுத்துட்டேன். இதுவும் 2 டைம் நான் டாட் வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டேன். வெரிஃபை கொடுத்துட்டு இங்கே நான் வெரிஃபைன்ற கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போங்க. சரிங்களா, இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பேக் போனீங்கன்னா எனக்கு வந்து 25 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. சரிங்களா, இதே மாதிரி நம்ம எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, ஆட்ஸ் ஒரு சிலருக்கு ஒரு சில ஆட்ஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் பேக் வந்துட்டு விட்டுருங்க. சரிங்களா, எல்லாத்தையும் கம்பல்சரி பண்ணணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. எது உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்களாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா கூப்பன் காயின் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல கூப்பன் இருக்குது. நீங்கள் கூப்பனை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைவாக தான் கொடுக்குறேன். அதாவது கூப்பன் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் நான் டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோடுன்னு இருக்குது. சரி, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கோடு 20 காயின்ஸ் இன்றைக்கி டேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இது மேலேயே நான் அந்த கோடு இது மேலேயே நான் கிளிக் பண்ணுறேன். சாரி, இன்றைக்கி அந்த கோடு மேலேயே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. அதனால் நான் காப்பி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, எனக்கு வந்து கன்வீனியன்ட் ஆகலை. நான் காப்பி கொடுத்துட்டு நமக்கு இது பண்ணலாம். அதனால் எனக்கு வரல. இதை நான் காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டேன். நான் ஒரு ஸ்டெப்பு நான் பேக் வந்துடுறேன். சரிங்களா, காயின் இதுக்குள்ளே நான் வந்துடுறேன். நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன். வந்துட்டேன். இந்த கூப்பனுக்கு நான் போயிடுறேன். கூப்பன் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஆட்ஸ் வரும். அதனால் நீங்கள் பேக் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இது எல்லாம் எனக்கு வந்து 200 அந்த டோக்கன் நமக்கு வந்து காயின்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வேணான்றதில் நான் இதை கொடுத்துட்டு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஐ எம் ஏ ஹியூமன்றது கிளிக் பண்ணிவிட்டு எப்பவும் போல் செய்கிறது தான். இதில் வந்து ஹியூமன், அதாவது மனிதர் வந்து மேக் கன்சல்ட் பை ஹியூமன் கன்சல்ட் பண்ணதெல்லாம் வீடு எல்லாமே கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீடம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 எனக்கு ஆட் ஆகும். இது வந்து லைவ் ப்ரூஃப் தான், எந்த ஒரு சீட்டிங்கும் கிடையாது. சரிங்களா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைவாக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய காயின்ஸு இந்த காயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது பண்ணி பார்க்குறப்ப எனக்கு 425 காயின் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக நான் கொடுத்துட்றேன். இன்னும் ஃபேசட் போயிட்டு 129 இருக்குது. இங்கே வந்து ப்ளீஸ் ஆன்டி பேக்கெட்டில் அதில் 3 - 2 1, 8 6 போச்சுன்னா 2, 3 6 9 நான் கிளிக் பண்ணிவிட்டு
ஐஎம் ஏ மேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹியூமன்னா இங்கே வீடு தெரியுது எனக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு கலெக்ட் யுவர் ரிவார்டுன்னு நான் கொடுத்துட்டு எனக்கு 12.5 காயின் எனக்கு ஆட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ நான் டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து லைவாக பார்த்தோன்னா நமக்கு 500 காயின் எனக்கு வந்தால் நான் வித்ட்ரால் போட்டுக்கலாம். சரிங்களா, ஒரே நிமிஷம். அதே பிக் பாஸ்கெட்டு இதெல்லாம் 11 4 8 3 2 5. இதில் ஏதாவது நான் தப்பாக கிளிக் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. புல்டு நான் லைட் ஹவுஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கலெக்டிவ் ரிவார்டுன்னு கொடுத்த இடத்துல எனக்கு 16 காயின்ஸ் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், நான் 5 இன்னும் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு நான் ரெடி காயின்ஸ், அதாவது 2 7 6 இருக்கு. இங்கே 2 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது. இதை நான் ஐஎம் 2 இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த இதுக்கு நேரம் நான் கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ட் யுவர் ரிவார்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃப்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பிக் பாஸ்கெட்டு. டைம் அப் ஆயிடுச்சு. பிக் பாஸ்கெட்டில் என்னென்னா சரி இந்தமாதிரி ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து 200 500 111 200 500 111. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இது ஷோ ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் இது கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லைட் பல்பு மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எத்தனை லைட் இருக்குதோ அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் எனக்கு லைட் பல்ப் வந்து 2 இருக்கும், அது மேலேயும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கலெக்ட் யுவர் ரிவார்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து 16 காயின்ஸ் எனக்கு ஆட் ஆயிரும். அதே சேம் வந்து இப்போ நான் சேலஞ்சஸ்குள்ளே நான் போய்க்கிறேன். சரிங்களா, நான் 5 சேலஞ்சு நான் 5 ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். எனக்கு சாரி நீங்கள் 10% அதில் கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் ஒரு 2% நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து லைவாக வித்ட்ரால் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே 7 3 இல்லை 5 கொடுத்துட்டு எனக்கு வந்து ஹியூமன், அதாவது ஹோமில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஹோமில் உங்களுக்கு எந்த இடத்துல ஷோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் யுவர் ரிவார்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டா 12.5 காயின் ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா, அதே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10.7.2, அதாவது ஐஎம்ஏ ஹூமன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 2 பல்பு கொடுத்துட்டு இங்கேயும் 2 பல்பு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, இங்கேயும் கலெக்டிவ் ரிவார்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். கலெக்டிவ் ரிவார்டுன்னா எனக்கு 16 காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து எனக்கு 500 டோக்கன் காயின்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்கும். செக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ 511 காயின்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் லைவாக இதுக்கு நான் வித்ட்ரால் கொடுக்குறேன். சரிங்களா, இங்கே வித்ட்ரால் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா
நான் லைட் காயின் இப்போ நான் லைட் காயின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் ஃபேஸட்வேவோட மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். சரிங்களா, மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வித்ட்ரால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராசஸிங் 24 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்டு எனக்கு வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஏ வித்ட்ரால் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. நம்ம உடனே நான் செக் பண்ணி போய் பார்க்குறேன் எனக்கு வந்திருக்கா இல்லையான்னு. சரிங்களா, எனக்கு காயின்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 00 இருந்தது எனக்கு பிக் காயினில். இப்போ எனக்கு சாரி லைட் காயின் பிக் காயின் இல்லை, நான் லைட் காயினில் கொடுத்துருக்கேன். அதனால் இதை எப்படி போய் பார்க்குறதுன்னா இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் ஆட் ஆகலை. ஆட் ஆனால் அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, எனக்கு 24 ஹவர்ஸுக்குள்ளே எனக்கு ரிசீவ் ஆயிரும். சரிங்களா, ஒரு சிலது 2 ஹவர்ஸ்லாம் ரிசீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.